வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் சண்முக சுந்தரம். நான் கோயம்புத்தூரில் இருந்து வந்திருக்கேன். இந்த அனைவருக்கும் வணக்கம் தான் சொல்லி நான் பழக்கம். இந்த குட் மார்னிங் அந்த மாதிரி தான் நம்ம பேசி பழக்கம். முதல் தடவை அந்த வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஒரு பவர்ஃபுல் மந்திரா மாதிரி இருக்குது எனக்கு. இது நானே ஃபீல் பண்ணேன். என் பையனுக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே நான் சொல்லும்போது அவன் அந்த பக்கம் சிரிச்சிட்டான். அப்புறம் செகண்ட் டே ஃபோன் பண்ணும்போது அவன் அந்த வார்த்தையை சொன்னான். இது ஒரு எனக்கே ஒரு அனுபவமாக இருக்குது. வெளியில் கேட்டிருக்கேன், நிறைய பேர் வாழ்க வளமுன்னு சொல்லும்போது அதை நான் சும்மா கேட்டுட்டு போயிடுவேன். ஆனால் இது நல்ல ஒரு பவர்ஃபுல் மந்திரங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது இந்த தவம்ங்கிற ஒரு இது நான் ஏதோ நினச்சேன் இந்த ரிஷி சித்தர்கள் தான் பண்ண முடியும்னு நினச்சேன். ஆனால் என்னாலையும் இந்த தவம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த ஒரு 5 நாள் பயிற்சியில் நான் கற்றுக்கிட்ட போது தவங்கிறது எனக்கு ஒரு மன நிம்மதி கொடுத்தது. எனக்கு என்ன அனுபவம்னா ஒரு மன நிம்மதி ரொம்ப சிம்பிளாக இருந்தது. மூணாவது பார்த்திங்கன்னா அந்த டாபிக், இந்த 5 நாளாக ஏற்பட்ட இந்த டாபிக், இந்த குடும்ப அமைதி, எண்ணம் ஆராய்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கணும். அது ஒரு பெரிய இழப்பாக நான் பார்க்குறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு முழுமையாக அடைஞ்சிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கு. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், பல காரணங்கள். ஏன்னா எல்லோரும் தொழிலில் சம்பாதிக்கணும், அதிலேயே ஓடியாச்சு. இப்போ 56 வயசில் இது கிடைச்ச வாய்ப்பு எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, அந்த இழப்பை எப்படி ஈடுகட்டுறது? நான் இழந்துட்டேன், என்னுடைய தலைமுறை இதை இழந்துருச்சு. ஆனால் என்னுடைய அடுத்த தலைமுறை, என்னுடைய சந்ததி, என்னுடைய பையன், அவங்களாம் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுதல். நான் சொன்னோன்னே என் பையன் வரேன் அப்படின்னோம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 பசங்களுமே வரேன்னாங்க. அநேகமாக ஜூன் பேட்சில் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இதுதான் என்னுடைய பர்சனல் அனுபவம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.